ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தட்டைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தட்டைப்பயிறு, 1 வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தட்டைப்பயிறு நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அரிசி, 1/4 கப்புக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காரமணிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே 1 கப் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடிடலாம். எப்போவுமே நம்ம குக்கரில் மூடி போட்டதும் வெயிட் போடக்கூடாது. அதிலேருந்து நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் தான் வெயிட் போடணும். இப்போ நல்லா ஆவி வருது, நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம 3 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போது அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye.